லைஃப்ல ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்கணுங்கள. எதிர்பார்ப்பு இருந்தா தாங்க லைஃப் சுவாரஸ்யமா இருக்கும். சார் லெட்ஜஸ். லெட்ஜஸ். ஓகே ஃபைன். ஓகே. ஓகே லெட்ஜஸ். அதுக்கப்புறம் வந்து சத்யராஜ் வந்து ஷார்ட் டைம் ட்ரேட் லாங் டைம் ட்ரேட் எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாரு. லெட்ஜஸ், ஷார்ட் டைம் லாங் டைம் ட்ரேடு. அப்புறம் வேற சார் பேலன்ஸ் ரூல். பேலன்ஸ் ரூலா? ஓகே. எஸ் சார். ஓகே. ஸோ ஒரு பேலன்ஸ் ஸ்டேஜ்லேருந்து மார்க்கெட் எப்படி நியூ பிஸ்னஸ் ஓல்டு பிஸ்னஸ் பார்க்கறதுன்றதை பார்க்கலாம். ஓகே. ஓகே, யார் யாரெல்லாம் நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க? ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். லெட் மீ. இதான் ஃபர்ஸ்ட் செஷனாக வந்திருக்கீங்கன்னு. ஏன்னா அவங்க என்ன விருப்பத்தில் வந்திருக்காங்க கேட்டுக்கலாம்ல, அதுவும் நோட் பண்ணல ஜெகதீஷ். சொல்லுங்க. எஸ் ப்ளீஸ் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். திருப்பதி ராஜா, வெல்கம் டு அவர் குரூப். ஹாய் சார். எஸ் ப்ளீஸ். நான் மார்க்கெட் ப்ரொஃபைல் இப்போ தான் சார் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி தான் ஜஸ்ட் அந்த பேசிக்ஸ்லாம் லேர்ன் பண்ணேன். வெரி குட். ஜஸ்ட்டு தென் யூடியூப்ல சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ உங்கள் சேனல் பார்த்தப்போ தான் இதில் ஜாயின் பண்ணேன் சார். வெரி குட். வெல்கம் சார். வெல்கம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இதுக்கு முன்னாடி ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து நிறைய லாஸஸ் தான் ஃபேஸ் பண்ணேன். பட் எனக்கு கிளியர் கட் ஐடியாவும் இல்லை. தென் வந்து நான் ஜஸ்ட் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன் என்ன பண்றது அப்படின்னு தெரியல. சும்மா ஜஸ்ட் சர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப யூடியூப்ல இந்த மாதிரி இருந்துச்சு. தென் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறப்ப ஒரு என்னோட ஃப்ரெண்டு வந்து ஜஸ்ட் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஃப்ரெண்டா இருந்தா. ஸோ அவன் வந்து இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், இது நல்லா தான் இருக்கும், நீ ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஃபேஸ்புக்லாம் சஜஸ்ட் பண்ணான். அவன் வந்து ஃபாரின்ல இருக்கான், குவைத்ல. சூப்பருங்க. ஸோ பேசும்போது சொல்லியிருந்தான், நான் யூஸ் பண்றேன், நல்லா தான் இருக்கு, நீ வந்து இதை லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ ஜஸ்ட் நான் வந்து பேசிக்ஸ் மட்டும் தெரியும், அவ்வளவுதான் சார். வெரி குட். வெரி குட். வெரி குட். நான் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். வெரி குட். வெரி குட். ஓகே வெரி குட். குட் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. இது வந்து எனக்கு ஜஸ்ட் நான் பேசிக்ஸ் லேர்ன் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு. சோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ற ஒரு ஐடியாவும் கிடைச்சிச்சு எனக்கு. வெரி குட். வெரி குட். நான் இந்த ஜஸ்ட் அந்த மார்க்கெட் ப்ரொஃபைல்லாம் இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன். சில டைம் வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆயிருந்துச்சு ஒரு பிளேஸ்ல இருந்து. பட் வந்து அது ஏன் அங்க இருந்து ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னு எனக்கு என்னால வந்து ஜட்ஜே பண்ண முடியல. அது ஒய் அப்படி ரிவர்ஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. பட் வந்து அங்க வந்து ஒரு பிஓசி இருந்துச்சு. சோ அப்படி நான் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு செக் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. பர்ஃபெக்ட். ஓகே இது வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. சோ இத பத்தி நம்ம லேர்ன் பண்ணலாம் டீப்பரா அப்படின்னு சொல்லி தான். பர்ஃபெக்ட். பர்ஃபெக்ட். கரெக்டான இடத்துல தான் வந்திருக்கீங்க. ஓகேங்களா? சூப்பர். சி மார்க்கெட் ப்ரொஃபைலை பத்தி நான் உங்களுக்கு நியூவா இருக்கிறதுனால சிம்பிளா சொல்லணும்னா வச்சுங்களேன், இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸுங்க. சரிங்களா? ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். இப்போ நீங்கள் ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னா நீங்கள் என்னென்னலாம் உங்கள் மைண்டில் சொல்வீங்க? டாக்டர் சொல்வீங்க, கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் இன்ஜினியர், அதுக்கப்புறம் அட்வொகேட், அப்புறம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், கரெக்டுங்களா? ஆமாம் ஆமாம். ஸோ இவங்களாம் பண்ணுவீங்க. இதை தவிர இன்னும் ப்ரொஃபஷனலாக பார்த்தா சயின்டிஸ்ட்டு, கரெக்டுங்களா? இப்படி நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ இங்கே ட்ரேடிங்னு நீங்கள் எடுத்துட்டீங்க, மார்க்கெட்ஸ் ட்ரேடிங்கிறது மார்க்கெட்டுன்னு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலாக மாறணும்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் வந்து ஓகேங்களா மார்க்கெட் ப்ரொஃபைல். ஓகே. ஸோ நான் எதோட கம்பேர் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? நோட் பண்ணுறீங்களா? ஸோ லைஃப்பில் நான் டாக்டர் ஆக முடியல, இன்ஜினியர் ஆக முடியல, இல்லை அட்வொகேட் ஆக முடியல, சிஏ ஆக முடியல, சயின்டிஸ்ட் ஆக முடியல, நான் ஒரு ப்ரொஃபஷனல் ஆக முடியலன்னா நீங்கள் கவலையப்படாதீங்க. நீங்கள் மார்க்கெட் ப்ரொஃபைலை ப்ராப்பரா நீங்க என்ன பண்ணுங்க, எண்ட் டு எண்ட் லேர்ன் பண்ணுங்க.
காம்ப்ரமைஸே பண்ணாதீங்க. எண்ட் டு எண்ட் லேர்ன் பண்ணுங்க. எங்க கிடைக்கும், யார்கிட்ட கிடைக்கும், எப்படி கிடைக்கும்லாம் நீங்க யோசிங்க. எண்ட் டு எண்ட் லேர்ன் பண்ணுங்க. இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. புரியுதுங்களா? ஓகே கம்ப்ளீட் பண்ணுங்க. எப்படி நம்ம வந்து யூஜி முடிச்சுட்டு பிஜி முடிச்சுட்டு ஓகேங்களா ஒரு பிஹெச்டி பண்ணும்போது அந்த கம்ப்ளீஷன்ஸ் கொண்டு வரோம்ல ஒரு ஸ்டேஜா லைஃப்ல, அந்த மாதிரி இங்க ட்ரேடிங்ல இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல காம்ப்ரமைஸே பண்ணாம கம்ப்ளீட் பண்ணுங்க. இந்த கம்ப்ளீட் மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா அங்க இருந்தா உங்களுக்கு ஆக்சுவலா ஸ்டார்ட் ஆகுது. புரியுதுங்களா? அங்க இருந்து உங்களுக்கு ட்ரேடிங் ஜேர்னி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ப்ராப்பரா போகும். உங்களுடைய ட்ராக் வந்து ப்ராப்பரா போகும். இது வரைக்கும் லாஸ் ஆயிடுச்சு அதெல்லாம் நீங்க வந்து யோசிக்காதீங்க. இது வந்து ஒரு ரீஸ்டார்ட்டா நீங்க கொண்டு போங்க. இது ரீஸ்டார்ட்டா நீங்க கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு இதுக்கப்புறம் ட்ரேடிங் அந்த மார்க்கெட்டோடைய டைமென்ஷன் நீங்க வேற மாதிரி பார்ப்பீங்க. புரியுதுங்களா? மார்க்கெட்டோட டைமென்ஷன் நீங்க வேற மாதிரி பார்ப்பீங்க. இதை வந்து இந்த குரூப்ல இருக்க ஒரு சிலர்லாம் வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? நாங்க வந்து அதை ஹார்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகேங்களா? நாங்களாம் ரியலைஸ் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு போய் ஹார்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கான பலன் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். சரிங்களா? அந்த சேம் டைம்ல இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ப்ரொஃபைலோடைய இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் அவேர்னஸ் தான் இருக்கு. ஓகேங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் எ காம்ப்ளெக்ஸ் சப்ஜெக்ட். அதனால தான் இங்கே இப்போ டாக்டர் வந்து உடனே ஆயிட முடியுமா, ஒரு இன்ஜினியர் உடனே ஆயிட முடியுமா, அட்வொகேட் உடனே ஆக முடியுமா? ஆக முடியாது. இதுக்கு ப்ராக்டிஸ் வேணும். ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆக முடியுமா? ப்ராக்டிஸ் வேணும். ஒரு சயின்டிஸ்ட் ஆக முடியுமா? ப்ராக்டிஸ் வேணும். புரியுதுங்களா? ஜஸ்ட் ஒரு டிகிரிலாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. கண்டிப்பா. அதே மாதிரி தான் மார்க்கெட் ப்ரொஃபைல்ன்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் சப்ஜெக்ட். அதே நேரத்தில் இட்ஸ் நாட் காம்ப்ளிகேட்டட். வேர்ட் டிஃபரன்ஸ் புரியுது உங்களுக்கு? காம்ப்ளெக்ஸ் அண்ட் காம்ப்ளிகேட்டட் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகே, இது வந்து காம்ப்ளெக்ஸ் சப்ஜெக்ட். அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் சப்ஜெக்டை நம்ம என்ன பண்ணோம்? சிம்பிளிஃபை பண்ணோம். புரியுதுங்களா? இது எப்படி சிம்பிளிஃபை ஆகும்? லேர்ன் பண்ண உங்களுக்கு சிம்பிளிஃபை ஆகும். அந்த லேர்ன் பண்றதுக்கு உங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் இருக்கும். கிளியருங்களா? இதை மட்டும் நீங்க உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து ப்ராப்பரா நீங்க சூஸ் பண்ணது வந்து ப்ராப்பரான விஷயம். ஓகேங்களா? அது வந்து எந்த டவுட்டும் கிடையாது. உங்க ஃப்ரெண்டு நீங்க உங்களுக்கு கிடைச்சிருக்க ஃப்ரெண்டு வந்து ரொம்ப ரைட் ஃப்ரெண்டு. சரிங்களா? கரெக்டா உங்களுக்கு வந்து கரெக்டா தான் கைட் பண்ணியிருக்காரு. புரியுதுங்களா? நான் மார்க்கெட் ப்ரொஃபைல் சொல்லித்தரேன் அதனால சொல்றேன்னு நினைக்காதீங்க. அப்படிலாம் கிடையாது நாங்க. சரிங்களா? ரொம்ப ரைட்டா உங்களுக்கு கரெக்டான டைரக்ஷனை அவர் காமிச்சிருக்காரு. இப்போ இந்த கரெக்டான டைரக்ஷனை நீங்க என்ன பண்ணணும்? அவசரப்படாம யூட்டிலைஸ் பண்ணணும். அதுதான் நான் சொல்ல வரேன். அவசரப்படாம யூட்டிலைஸ் பண்ணணும். இது கொஞ்சம் டைம் கொடுங்க. இதை டைம் கொடுத்துட்டு எண்ட் டு எண்ட் லேர்ன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி இதை கொண்டு வாங்க. உங்களுக்கு இது ரியலி நல்ல சக்சஸா இருக்கும். ஓகேங்களா? நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா ஒரு பேசிக் முடிச்சோன்னு உடனே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ண பேசிக்ல இருந்து நீங்க இது வந்து ப்ரொஃபஷனலா திரும்ப இது வந்து ப்ரொஃபஷனலா ஆகணும்னு நினைங்க. உங்க ஏம் வந்து ஹையா வைங்க. ஏன்னா ட்ரேடிங் என்ன நீங்க வந்து ஒரு ஷார்ட் டைம் ஒரு 1 மந்த் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ண போறீங்களா, இல்ல ஒரு 6 மந்த்ஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ண போறீங்களா, இல்ல 1 இயர் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ண போறீங்களா? கிடையாதுல்ல. லைஃப் லாங் போகுது சார். டில் டைட் ரைட் டு லைஃப் லைன். கரெக்ட்டுங்களா? உங்க லைஃப் டைம் அது. உங்க லைஃப் டைமா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு அதுக்கு கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸை யார் கொடுப்பா? நம்ம தானே கொடுக்கணும். கண்டிப்பா. ஓகேங்களா? நம்ம அது பண்றது இல்லை. அதுதான் அங்க விஷயமே. இது ஏன் வந்து இதை நம்ம பண்ணணும் அப்படின்றதுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து இட்ஸ் a லைஃப் டைம். இப்போ லைஃப் டைமா நம்ம இதை கொண்டு போறோம். இன்னைக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம், இல்லை நீங்க வந்து ஒரு கரியர்ல ஆப்பர்ச்சுனிட்டியா நீங்க பார்க்கலாம். ஓகே, எது வேணாலும் நீங்க இப்போ நீங்க வந்து இன்ட்ரெஸ்டடா பண்ணிட்டு இருக்கலாம். ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கலாம், கரெக்டுங்களா? இல்லை ஒரு ஆக்டரா இருக்கலாம், இல்லை ஒரு மீடியாவில் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபீல்டில் இருக்கலாம், எதுல வேணாலும் நீங்க இருக்கலாம். ஓகேங்களா? ஆனா எல்லாருக்குமே ஒரு இன்கம் ஜென்ரேஷனுக்கு ஒரு ஏரியா வேணும்ல. அப்ப மார்க்கெட்டுக்கு தான் வரணும். அப்ப அந்த மார்க்கெட்டோ ஒரு பிசினஸ் ஏரியா தானே. அப்ப அதை நீங்க லைஃப் டைமா கொண்டு போகணும் போது அதுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அதை ப்ராப்பரா நீங்க கம்ப்ளீட் பண்ணும். நான் திரும்ப ப்ராப்பரா கம்ப்ளீட் பண்ணிட்டு தென் டிசைட் பண்ண அதுல இருக்கக்கூடிய பிளஸ் மைனஸ் எது அதுல வந்து பிளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்கும். எல்லா விஷயத்துலயும் பிளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும். அகைன் உங்களுடைய பிளஸ் ஒன்று இருக்கும், மைனஸ் ஒன்று இருக்கும். கரெக்டுங்களா? இப்போ திருப்பதி ராஜாக்குன்னு ஒரு பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். இங்க மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ். அதை எப்படி நீங்க இதை மெர்ஜ் பண்றீங்க அப்படின்றது ஒரு ஆர்ட். புரியுதுங்களா?
இந்த ஆர்ட் உங்களுக்கு வரணும். வந்தோடனே தான் நீங்க என்ன பண்ணணும், கிக் ஸ்டார்ட் கொடுக்கணும். அது வரைக்கும் நீங்க என்ன மோட்ல இருக்கணும், பிராக்டிஸ் மோட்லயே தான் இருக்கணும். ஓகே, கண்டிப்பா. இதை வந்து நீங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு உண்டான என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணுங்க. அதுக்கு உண்டான என்விரான்மெண்ட்டை நீங்க கிரியேட் பண்ணுங்க. ஓகேவா? அந்த என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு அந்த என்விரான்மெண்ட்டை யூட்டிலைஸ் பண்ணி நீங்க அதுல இருந்து நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மேல வாங்க. அந்த மாதிரி கிரியேட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் இன்ட்ரோடியூசிங் யுவர் செல்ஃப். வெல்கம் டு அவர் குரூப். ஓகே மிஸ்டர் ரூபன். ஐ எம் ரூபன் ஃப்ரம் திருநெல்வேலி. மார்க்கெட் ப்ரொஃபைல் ஐ எம் லேர்ன் பண்ண போறேன். ஓகே, வெரி குட் சார். ஸோ ஆல்ரெடி நான் வந்து இப்போ திருப்பதி ராஜாக்கு சொன்ன மாதிரி தான். ஸோ உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கும் அது பொருந்தும். ஸோ அதே மாதிரி பிளான் பண்ணுங்க. காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டா போதும், இவ்வளோ படிச்சா அந்த மாதிரி லிமிட் பண்ணாதீங்க. திஸ் இஸ் எ ப்ரொஃபஷனல் சப்ஜெக்ட். கம்ப்ளீட் பண்ணிட்டு தூக்கி போட்டுரும். கம்ப்ளீட் பண்ணிட்டு அதில் மாஸ்டர் ஆகிட்டு போயிட்டே இருங்க. உங்கள் கரியரை ஸ்டிக் பண்ணிட்டு யூ ஆர் த இன்வெஸ்டர், கோ ஹெட். யூ ஆர் த ட்ரேடர், கோ ஹெட். ஆர் யூ ஹேவ் டு பிகம் எ ட்ரைனர், யூ கேன் கோ ஹெட். வாட் எவர் இட் இஸ் யூ வாண்ட் டு டூ, யூ கேன் டூ, பட் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ப்ராப்பர் நாலேஜ். ஸோ நியூவாக வந்தவங்களுக்குலாம் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டு நான் கிளியராக சொல்லிடுறேன். ஓகேங்களா? இது டைம் டேக்கன். இது வந்து கட்டாயம் டைம் எடுத்துக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து ஷார்ட் டைம்லலாம் பண்ணுற விஷயம்லாம் கிடையாது. இது வந்து ஒரு டைம் எடுத்துக்கும். கண்டினியூஸ் ப்ராசஸ் தான். ஓகேங்களா? மார்க்கெட் ப்ரொஃபைல் அதான் சொன்னேன், இது காம்ப்ளெக்ஸ். ஏன் இது அதிகமாக பேர் சூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, இதுக்கான நேரம்லாம் கொடுக்கணும், இதுக்கான டைம் கொடுக்கணும், நம்ம அதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுக்கான எஃபர்ட் நம்ம போடணும். அப்போதான் நமக்கு என்ன வரும், சக்ஸஸ் வரும். கரெக்டுங்களா? அது பண்ண மாட்டாங்க. அது பண்ணாமல் என்ன பண்ணிடுறாங்கன்னா டைவர்ட் ஆயிடுறாங்க. ஏன்னா அங்கே டைம் போட தேவையில்ல. அவங்களுக்கு தேவை என்னது, ஒரு என்ட்ரி பாயிண்ட், அப்புறம் ஒரு ஸ்டாப் லாஸ் பாயிண்ட், ஒரு டார்கெட் பாயிண்ட், அவ்வளோதான். இது 1000 வாட்டி இது அவங்களுக்கு கிரியேட் ஆகிட்டே இருந்தாலும் அதில் வந்து 1000 வாட்டி அவங்க லாஸ் ஆனால் கூட கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை இதுதான் ப்ராசஸ் ஃப்ளோ, இதுதான் ப்ராசஸ் ஃப்ளோ, இதுதான் ப்ராசஸ் ஃப்ளோ. அதில் போயிட்டே இருப்பாங்க. மிஞ்சி மிஞ்சி பண்ணால் 1:2 ரேஷியோ அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதை பற்றி ஹைலைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நாங்கள் 100 ட்ரேட் எடுத்தால் அந்த 100 ட்ரேடில் 50 ட்ரேட் என்ன ஆகும், உங்களுக்கு பாஸ் ஆகும். மீதி 52 உங்களுக்கு லாஸ் ஆகும். லாஸ் ஆனால் 1 பாயிண்ட்டு, உங்களுக்கு வின் ஆனால் 2 பாயிண்ட்டு. அப்போ உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது, ப்ளஸ் 100 பாயிண்ட் கிடைக்குது, மைனஸ் 50 பாயிண்ட் கிடைக்குது. அப்போ நீங்கள் சக்ஸஸில் இருப்பீங்க அப்படின்னு. நம்ம எடுக்கிற 50 பாயிண்ட்டுமே என்ன இருக்கு, மைனஸாக இருக்கு. அடுத்த 50 பாயிண்ட் மார்க்கெட்டில் நம்ம இருக்க மாட்டோம். கரெக்டுங்களா? எதுக்கு இந்த மாதிரிலாம் போய் விஷ பரீட்சை பண்ணிட்டு உக்காந்துக்கணும்? ஒழுங்காக எடுத்தோமா, மார்க்கெட் ப்ரொஃபைல் ஃபுல்லாக படித்தோமா, ப்ராக்டிஸை பண்ணோமா, நல்ல நாலேஜை கொண்டு வந்தோமா, இதுதான் மார்க்கெட்டுன்னு சொல்லி ஒரு டிசைடாக நம்ம பண்ணிட்டோமா, தென் கிக் ஸ்டார்ட் பண்ணிட்டு அழகாக என்ன பண்ணணும், ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கணும். ஒரு பிஸ்னஸாக, ஒரு கரியராக, ஒரு ப்ரொஃபஷனலாக. ஓகே, ஆனால் நம்ம அது பண்ணுறது இல்லை. அதனால தான் நம்ம சஃபர் பண்ணுறோம். பட் அது சேம் டைமில் இதுக்கான அவேர்னஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எங்களால் முடிஞ்சதை நாங்கள் ட்ரை பண்ணுறோம், எங்களால் முடிஞ்ச சர்வீஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். பட் இன்னும் நிறைய தேவைப்படுது. ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வேற 2 டாபிக் கிடைச்சிருக்கு. வேற டாபிக் சொல்லுங்க. ஓகே, ஸோ வேற எதுவும் டாபிக் வரல. ஓகே, நியூவா வந்தவங்க ரூபன் அண்ட் திருப்பதி ராஜ், வெல்கம் டு அவர் குரூப். ஓகே, ஸோ லாஸ்ட் ஃபியூ செஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலக்டட் டாப்பிக்காக நம்ம லேர்ன் பண்ணிட்டே இருக்கோம். லாஸ்ட் வீக் வந்து நம்ம வந்து அந்த இன்வென்ட்ரி அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கரெக்டுங்களா? அதுக்கப்புறமா வந்து சிபியோட அப்டேட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அடிஷ்னலாக வந்து வேற ஒரு டாபிக் வந்து பிஸ்னஸ், இதே தான் டிஸ்கஸ் பண்ணோம். எப்படி வந்து இந்த ட்ரேடிங் வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்ற அந்த பாயிண்ட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் குரூப்பில். ஒரு ட்ரேடிங்கை ஏன் பிஸ்னஸாக பார்க்கணும், ஒரு பிஸ்னஸ் வந்து கிரியேட் பண்ணும்போது ஒரு ஸ்டார்ட் அப், நீங்கள் வந்து ஒரு ட்ரேடிங்கிறது எப்படி பார்க்குறீங்கன்னு தெரியல. நான் எப்படி பார்க்குறேன்னா இது ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸாக பார்க்குறேன். உங்களுக்கு ஒரு பிகினராக உள்ள வராங்க அப்படின்னா அவங்க என்ன பார்க்கணும், இந்த ட்ரேடிங் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸாக பார்க்கணும். அப்போ ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்னா என்ன, எடுத்தவொடனே நீங்கள் கிக் ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? கிடையாது. அதுக்கான பயிற்சி பண்ணுவீங்க, அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணுவீங்க, அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் வந்து நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கான லேர்னிங்ஸ்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு ஓனர்ஷிப்போட அந்த ஸ்டார்ட் அப்பை நடத்துவீங்க.
அப்படி ஓனர்ஷிப்போட நீங்க அந்த ஸ்டார்ட் அப் நடத்தும் போது உங்களுக்கு அங்க சக்சஸ் கிடைக்குது பிசினஸ்ல. அதே விஷயத்த இங்க ட்ரேடிங்லயே நீங்க என்ன பண்ணணும், ப்ராப்பரா உங்க லேர்னிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு தென் உங்களுடைய ப்ரொஃபஷனலிசம் கொண்டு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க க்ரோ ஆகும்போது நீங்க தான் இங்க ட்ரேடர்ல நீங்க தான் யார் உங்க கம்பெனிக்கு சிஇஓ. நீங்க தான் இந்த கம்பெனிக்கு சிஇஓ. அப்போ சிஇஓ வந்து எப்படி டிசிஷன் எடுப்பாரு? சும்மா அப்படியே டிசிஷன் எடுத்துட்டு எடுக்க மாட்டார். ப்ராப்பரா அனலைஸ் பண்ண பிறகு தான் டிசிஷன் எடுப்பாரு. அப்போ நீங்க என்ன பண்ணணும், ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி தான் டிசிஷன் எடுக்கணும். அந்த மாதிரி நீங்க போகும்போது உங்களுக்கு சக்சஸ் வந்து நீங்க சக்சஸ் தேடி போக வேணாம், சக்சஸ் உங்களை ஃபாலோ பண்ணி வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? நீங்க உங்க எஃபர்ட்டும் உங்க ப்ராசஸ் மட்டும் ஒழுங்கா பண்ணா போதும், சக்சஸ் உங்களை தேடி வரும். நீங்க அதை தேட வேணாம். ஸோ அந்த மாதிரி நீங்க உங்களை வந்து கிரியேட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. ஓகே, இப்போ நீங்க அதிகமா ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸ் என்ன? லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்ல நீங்க ஏதாவது அதிகமா ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் ஏதாவது சொல்லுங்க. அது ஒரு பாயிண்டா நம்ம ஆட் பண்ணிப்போம் இன்னைக்கு டிஸ்கஷன்ல. அட்மிட் பண்ணி எக்ஸிஸ்டிங் ட்ரேடர்ஸ் வந்து பேசலாம். ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து நீங்க அதிகமா ஏதாவது சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றீங்க ட்ரேடிங்ல அப்படின்னா? ஏதாவது சேலஞ்சஸ் அதிகமா ஃபேஸ் பண்றீங்களா லாஸ்ட் 2 வீக்ஸ்ல? ஏதாவது சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணீங்களா லாஸ்ட் 2 வீக்ஸ்ல நீங்க? எதுவும் இல்லீங்களா? ஓகே, இப்போ நீங்க ஒரு மார்க்கெட் ப்ரொஃபைலோட கிளாஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி வந்து ஒரு டே அனலைசிஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஒர்க் ஃப்ளோ வந்து வச்சுக்கோங்க. ஒரு டே அனலைசிஸை நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி உங்களுக்குன்னு ஒரு ஒர்க் ஃப்ளோ வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஒர்க் ஃப்ளோவில் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அந்த மந்த்லி டிஸ்ட்ரிபியூஷன் சார்ட்டை பாருங்க. மந்த்லி டிஸ்ட்ரிபியூஷன் சார்ட் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த வீக்லியோட இது எதுக்காக சொல்றேன்னா சத்யராஜ் கேட்ட கொஸ்டினுக்காக டிஸ்ட்ரிபியூஷன் சார்ட் பாருங்க. தென் டெய்லி டிஸ்ட்ரிபியூஷன் சார்ட் பாருங்க. இந்த ஃப்ளோவை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. மார்க்கெட் என்ன வேணா அப்புறம் கேப் அப் ஆகட்டும், கேப் டவுன் ஆகட்டும், அதெல்லாம் நீங்க மைண்ட்ல ஏத்திக்கிறீங்க. நீங்க பண்ண வேண்டிய வேலை என்னன்னா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ நம்ம பார்ப்போம் எக்ஸாம்பிள். இப்போ இது நிஃப்டியோட டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ நிஃப்டியோட டிஸ்ட்ரிபியூஷன்ல நம்ம இங்க மந்த்லி வைக்கிறோம். இங்க மந்த்லி வச்சுட்டு இங்க 375 மினிட்ஸ் வைக்க. ஏன் 375 மினிட்ஸ் வைக்கிறோம் ஒரு பாருக்குன்னா? ஒரு நாளைக்கு ஒரு பாரா நம்ம கேட்கிறோம். ஒரு பீரியட், இது ஒரு ஏ பீரியட்ன்றத ஒரு நாளைக்கு கொண்டு வரும். ஓகே, பாருங்க. இப்போ இது கரண்ட் மந்த் என்ன இருக்கு? ஜூலை மந்தா? இது மே மந்த். இது வந்து என்னது? ஜூன் மந்த்துங்களா? இது மே மந்த்துங்களா? ஓகே, இப்போ இப்படி நீங்க டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் தோணுது சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் தோணுது? மந்த்லி சார்ட். அட்மிட் பண்ணி பேசலாம். வேல்யூ ஏரியா மூவ் அப். ஓகே, இங்க இந்த போன மாசத்துக்கும் இந்த மாசத்துக்கும் வேல்யூ ஏரியா மூவ் ஆயிருக்கு அப்படின்னு நோட் பண்ணிட்டேன். வேல்யூ ஏரியா அப் சைடு மூவ் ஆயிருக்கு. சொல்லுங்க, உங்களுக்கு தோன்றதை சொல்லுங்க. ஓகேங்களா? அடுத்தது அட்மிட் பண்ணி பேசலாம், யார் வேணாலும் பேசலாம். ஓகேங்களா? உங்களுக்கு சீக்கிரமா சொல்லுங்க அப்சர்வேஷன். சார் மேல ஃபெயில்ட் ஆக்ஷன் கொடுத்திருக்கு AB45. AB4 ஐயா போர் ஐயா ஜெகதீஷ்? அது தெரியல சார், கொஞ்சம் பெருசா பார்க்கலாம் சார். அவங்க மொத்தல போர் ஹை வச்சிருக்காங்க. போர் ஹை தான் சார். அவ்வளவுதான். சோ போர் ஹை. ஓகேங்களா? ஐபி பிரேக் ஆயிருக்கு சார். சோ இனிஷியல் பேலன்ஸ் உங்களுக்கு பிரேக் ஆயிருக்கு. ஓகேங்களா? இதோட மந்த்லியோட இனிஷியல் பேலன்ஸ். ஓகே, மந்த்லியோட இனிஷியல் பேலன்ஸ்னும் போது ஃபர்ஸ்ட் 5 டேஸ் பார்க்கணும். ஓகே ஓகே ஃபைன். இனிஷியல் பேலன்ஸ் பிரேக் யார் சொன்னது? இனிஷியல் பேலன்ஸ் பிரேக் ஆனதுன்னு
ஓகே ராஜ்குமார். ஓகேங்களா? ஸோ இனிஷியல் பேலன்ஸ் அது புவர் ஹை கிரியேட் ஆயிருக்கு, இனிஷியல் பேலன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் உங்களோட அப்சர்வேஷன் சொல்லுங்க. மார்க்கெட் ப்ரொஃபைலே வந்து அப்சர்வேஷன்ஸ் பண்ணி மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது தான் டூல். ஓகேங்களா? அதே நேரத்தில் என்ன இருக்கீங்க, புவர் லோவும் இருக்கு. ஓகே, வேல்யூ ஏரியா மைக்ரேட் ஆயிருக்கு. அப்புறம் மார்க்கெட் அப் சைடு ட்ரெண்டை மூவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா இந்த இடத்துல புவர் ஹையும் வைக்குது, இந்த இடத்துல புவர் லோவும் வைக்குது. கரெக்டுங்களா? இப்போ பிரைஸ் எங்க மூவ் ஆயிருக்கு, இந்த இடத்துல பிரைஸ் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. இப்போ உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன, மந்த்லி ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் உங்க எக்ஸ்பெக்டேஷன் என்ன? ப்ரொஃபைல் வந்து பேலன்ஸ்டா தெரியுது சார். எந்த சைடு பிரேக் ஆகுதோ அந்த சைடுக்கு இது வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சார். வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகே சார், குட். இப்போ இந்த ரீசெண்டா பிரைஸ் வந்து இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த இடத்துல இருந்து நமக்கு எந்த பக்கம் மார்க்கெட் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது மேக்சிமம் நீங்க பார்க்கும்போது இந்த இடத்துலயே உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஒரு லோ கிரியேட் ஆயிருக்கு. 2 நாள் வந்து ஒரே இடத்துல வந்து மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு இந்த இடத்துல. அப்போ இந்த பர்டிகுலர் ரேஞ்ச் தான் ஃபர்ஸ்ட் நம்ம நோட் பண்ணோம். சரிங்களா? இந்த பர்டிகுலர் ரேஞ்ச் தான் ஃபர்ஸ்ட் நம்ம நோட் பண்ணோம். அப்போ எந்த ரேஞ்ச் வந்து அப்ராக்சிமேட்டா 24,800 24,400 கரெக்டுங்களா? ஆனா மார்க்கெட் இப்போ எங்க இருக்கு எட்ஜ், இப்போ இந்த இடத்துல புவர் ஹை வச்சிருக்கு, இந்த இடத்துல புவர் லோ இருக்கு. இப்போதைக்கு நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன் ப்ரொஃபைல. ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல இருக்கு. இப்போ இந்த 2 பிளேஸ்க்கும் நடுவில் இருக்கும்போது பாருங்க, இது அப்படியே கால்குலேட் பண்ணுங்க. இது வந்து மந்த்லி. ஓகேங்களா? இதை 4 குவார்டரா பிரிங்க. மார்க்கெட் இப்போதைக்கு எங்க இருக்கு, இந்த குவார்டர்ல இருக்குங்களா, லாஸ்ட் குவார்டர்ல இருக்குங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் என்ன இருக்கு, டவுன் ஆயிருக்கு. கரெக்டுங்களா? ஓகே, இப்போ நீங்க இப்படி அசியூம் பண்ணுங்க. இந்த இடம் வந்து உங்களுக்கு சப்ளை ஜோனா அசியூம் பண்ணிக்கோங்க, இந்த இடம் வந்து டிமாண்ட் ஜோனா அசியூம் பண்ணிக்கோங்க. அப்போ சப்ளைல இருந்து மார்க்கெட் டிமாண்டுக்கு வந்துச்சுன்னா திரும்ப டிமாண்ட்ல இருந்து எங்க போகணும், சப்ளை போகணும். ஓகேங்களா? இது ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அப்போ இதுக்குள்ள மார்க்கெட் ரேஞ்சா இருக்க போதுனா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, மார்க்கெட் வந்து ரேஞ்சா இருக்க போகுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு உண்டான ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் என்னது, இது ஒரு சப்ளை, இது ஒரு டிமாண்ட், இதுக்குள்ள மார்க்கெட் ரேஞ்சா இருக்கலாம் அப்படின்றது ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்குது. கரெக்டா? ரேஞ்சா இருக்கிறதுக்கான ஐடியா கிடைக்குது. ஓகே ஃபைன். மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் டவுனா இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன நடக்கணும், மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் டவுனா இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க, அப்ப என்ன நினைக்கணும், இப்போ மார்க்கெட் என்ன பண்ணும், முதல்ல இந்த பர்டிகுலர் டேவோட லோவை மார்க்கெட் என்ன பண்ணும், கட் பண்ணி நமக்கு கன்ஃபார்ம் பண்ண பிறகு தென் இந்த மந்தோட பிஓசி இருக்கு. கரெக்டுங்களா? இந்த மந்தோட பிஓசி இருக்கு. இந்த மந்தோட பிஓசி லெவல் எங்க நமக்கு இருக்கு, 24,360 ஆர் அரௌண்ட். கரெக்டுங்களா? இந்த இடத்துல இருக்கு. புரியுதுங்களா? இப்போ டவுன் சைடோட ஃபர்ஸ்ட் டார்கெட் நமக்கு என்ன தெரிஞ்சிச்சிங்களா, மார்க்கெட் ரேஞ்சா இருந்தா என்ன பண்ணும், இங்க இருந்து ஆரம்பிச்சு ரேஞ்ச் இருந்தா மேல போறதுக்கான வாய்ப்பும் இருக்குதுன்னு தெரிஞ்சுதுங்களா? ஏன் சொல்றேன் அப்படின்னா முந்தா நேத்து என்ன பண்ணுச்சு, தேர்ஸ்டே மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, தேர்ஸ்டே மார்க்கெட் அப் சைடு போச்சு, ஃப்ரைடே மார்க்கெட் டவுன் சைடு வந்தது. கரெக்டுங்களா? அப் சைடு டவுன் சைடு. இப்போ இது வந்து ப்ராப்பர் டிமாண்டா இருந்து இது ப்ராப்பர் சப்ளையர்னா இப்போ அகைன் இங்க என்ன பண்ணுவாங்க, இந்த டிமாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆவாங்களா, அப்போ நம்ம எக்ஸ்பெக்டேஷன் கரெக்ட் தானே, மார்க்கெட் அப் சைடு போறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் கரெக்ட் தானே. ஓகே, அது ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்தாச்சு. அன்எக்ஸ்பெக்டட் பிஹேவியரா மார்க்கெட் இந்த டிமாண்டையும் கிளியர் பண்ணி கீழே வருதுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் எதுவா இருக்கும், பிஓசியா இருக்கும். அந்த மந்த்லியோட பிஓசி இருக்கும். ஸோ மந்த்லியோட பிஓசி உங்களுக்கு எங்க இருக்கு, 24,300 பிளஸ்ல இருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் டிசிஷன் நமக்கு எங்க வரும், இங்க இருந்து பிரைஸ் இங்க வந்துட்டு பிறகு இந்த இடம் நம்ம டிமாண்டா வந்து கிரியேட் ஆகலாம். அப்படி இல்லைன்னா அகைன் நெக்ஸ்ட் மார்க்கெட் இந்த வேல்யூ ஏரியாவோட லோவை வந்து கிளியர் பண்ணது சான்சஸ் இருக்கு. அப்ப நெக்ஸ்ட் லெவல் நம்ம மார்க் ஆகுது. அப்ப நெக்ஸ்ட் லெவல் மார்க் ஆகுது.
அப்போ இது பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா என்ன வந்து மார்க்கெட்டோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு கிளாரிட்டியா கிடைக்குது. ஏன் இப்படி நம்ம சொல்றோம்? 2 நாளோடைய ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் பேஸ் பண்ணும்போது இது ஒரு ரேஞ்ச் ஃபார்மேட்டா நமக்கு தெரியுது. அதுக்கு அப்புறமா மார்க்கெட் வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆகி வரும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட் பிளேஸ் அந்த மந்தோடைய டிஸ்ட்ரிபியூஷனோடைய மிட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு. டெவலப்பிங் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் மந்த். இந்த இந்த லெவல்ஸ் எல்லாம் நமக்கு எதுல இருந்து கிடைக்குது? மந்த்லில உங்களுக்கு கிடைக்குது. கிளியருங்களா? மந்த்லி சார்ட்டை நீங்க அப்சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு புரியுதுங்களா என்னென்ன பாயிண்ட்ஸ் கிடைக்குதுன்னு? இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே சத்யராஜ். ஓகே நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண வீக்லி சார்ட் போறோம். இப்போ வீக்லி சார்ட் போகும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னு பார்ப்போம். இப்போ வீக்லி சார்ட் போகும்போது நம்ம என்ன பண்ணீங்க 75 மினிட்ஸ்ல வைக்கணும். எவ்ரி 75 மினிட்ஸ்க்கு வந்து ஒரு பார். இப்போ வீக்லி சார்ட் பாருங்க. இப்போ நம்ம அங்க மார்க் பண்ண லெவல்ஸ் நம்ம அப்படிதான் நோட் பண்ணி தான் வச்சிருக்கோம். இப்போ வீக்லி சார்ட் என்ன ஸ்டேஜஸ்ல உங்களுக்கு இருக்கு? சொல்லுங்க. வீக்லி சார்ட்ல நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்னலாம் அப்சர்வேஷன் தோணுது சொல்லுங்க. லோ இருக்கு சார். சொல்லுங்க. பேசுங்க. எங்க பேசுறதுக்கு தயங்குறீங்க? அங்கங்க பேசவே அலோவ் பண்ண மாட்றாங்க நம்மள. இங்க நம்ம பேசுங்க. நம்ம பேச்சு உரிமை நம்ம உரிமைங்க. பேசுங்க. ஓகேங்களா? ஓகே. என்னென்னலாம் இருக்கு? நம்ம அங்க பார்த்த அதே அப்சர்வேஷன் தான் இங்க வீக்லில நமக்கு கிடைக்குது. கரெக்ட்டுங்களா? மோர் ஆர் லெஸ். ஆனா வீக்லில வந்து ஒரு அப்சர்வேஷன் அடிஷனலா இருக்கு. அங்க என்ன மந்த்லில பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி இருந்துச்சு? பிஓசிக்கு மேல இருந்துச்சு. இங்க என்ன இருக்கு? வீக்லில பிஓசிக்கு கீழே தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. கரெக்ட்டுங்களா? இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? ஆல்மோஸ்ட் ஒரு பி ப்ரொஃபைல் மாதிரி இருக்குங்களா? இப்போ உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? அப்போ வீக்லில ட்ரெண்ட் எப்படி காமிக்குது நமக்கு? டவுனுக்கு தான் அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்ப டவுனுக்கு நம்ம கம்ப்ளீட் ஆகணும்னா இந்த லோவை கட் பண்ணியாச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்? டவுனுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் கன்ஃபார்ம் ஆகுது. டெக்னிக்கலா கன்ஃபார்ம் ஆகுது. அப்சைடு போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? இந்த வீக்லியோட பிஓசிக்கு மேல மார்க்கெட் கிரியேட் ஆகணும். அப்போ இந்த 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 இது போன வாரம் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த வாரம் மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆகும்? இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். அப்போ ஓப்பன் ஆன உடனே மார்க்கெட் என்ன பண்ணும்? இந்த லோவை கிளியர் பண்ணிட்டு then go upside if the trend is positive for this. கிளியருங்களா? கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? இது என்னது? ப்ரொஃபைலா பார்க்கும்போது இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்பிளிட் ப்ரொஃபைல் பண்ணுவோம். ஸ்பிளிட் ப்ரொஃபைல்ல நமக்கு ஃபெசிலிட்டேஷனா பார்க்கும்போது எப்படி இருக்கு பாருங்க. ஃபெசிலிட்டேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? சேம் மந்த்லியில பார்த்த அதே அப்சர்வேஷன் உங்களுக்கு என்ன கிடைக்குது? இங்கேயே உங்களுக்கு கிடைக்குது. இப்போ போன வாரத்தோட இந்த வாரம் கம்பேர் பண்றோம். இப்போ மார்க்கெட் வந்து இன்கேஸ் இந்த லோவை நம்ம கட் பண்ணிட்டு வருது. இந்த லோவை நமக்கு கட் பண்ணிட்டு வருது அப்படின்னு நீங்க டிசைட் பண்றீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம டார்கெட் எதுவா இருக்கும்? பிஓசி கரெக்ட்டுங்களா? 24,300 அதுதான் மந்த்லியில நோட் பண்ணிருக்கோம். அதுதான் மந்த்லி நோட் பண்ணிருக்கோம். 24,300 டெவலப்பிங் பிஓசி மார்க்கெட் வரும் அப்படின்னு சொல்லி மந்த்லி நோட் பண்ணிருக்கோம். இங்க வீக்லியில அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பாக்குறோம். அப்போ மந்த்லி நம்ம ரெண்டு பாயிண்ட் நோட் பண்ணுவோம். ஒன்னு ரேஞ்சா இருக்கும், இல்லைன்னா என்ன மார்க்கெட் என்ன இருக்கும்? டவுன் சைடு வரதுக்கு சான்சஸா இருக்கும்னு சொல்லி மந்த்லியில நோட் பண்ணோம். இப்போ வீக்லியில எடுக்கிறோம். இப்போ வீக்லி அனலைசிஸ்ல நீங்க நோட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன அப்சர்வேஷன் கிடைக்குது? டிஸ்ட்ரிபியூஷனுக்கு கீழே தான் மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே இந்த லோவை கிளியர் பண்ணிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் பேக் வந்ததுன்னா ப்ராப்பரா என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் அந்த வீக்கோடைய ப்ரீவியஸ் வீக்கோடைய பிஓசியை ரெஃபர் பண்ணிட்டு தென் ட்ரெண்ட் வந்து கண்டினியூட்டி காமிக்கணும். அப்படி பண்ண முடியலன்னா ப்ரீவியஸா வீக் இருக்கக்கூடிய பிஓசிக்கு மார்க்கெட் போகும். அந்த லெவல் வந்து 24,300. அந்த 24,300 தான் நமக்கு என்னவா இருக்கு? டெவலப்பிங் பிஓசியா எதுல இருக்கு? மந்த்லியில இருக்கு. டேலி ஆகுதுங்களா? வீக்லி மந்த்லியோட அனலைஸ் உங்களுக்கு டேலி ஆகுதுங்களா? ஓரளவுக்கு மார்க்கெட்டை நம்மளால ரீட் பண்ண முடியுதுங்களா? ஒன்று கமெண்ட் பண்ணுங்க, இல்லை ஏதாவது ரியாக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நான் மோஸ்ட்லி தனியாக பேச எனக்கு பிடிக்காதுங்க. இன்ட்ராக்டிங்காக இருக்கணும் தான் நான் எதிர்பார்ப்பேன். கொஞ்சம் நிறைய நீங்கள் பேசுனா நானும் பேசிட்டே இருப்பேன். ஓகேங்களா?
ஓகே. இப்போ நமக்கு என்ன கிடைச்சிச்சு? மந்த்லிலயும் வீக்லிலயும். வீக்லில நமக்கு மோஸ்ட்லி எது ப்ரியாரிட்டியா வருது? வீக்லில ரேஞ்ச் எல்லாம் ப்ரியாரிட்டியா வரல. டவுன் தான் நமக்கு ப்ரியாரிட்டியா வருது. வீக்லி சார்ட்ட பார்க்கும்போது டவுன் தான் நமக்கு ப்ரியாரிட்டியா இருக்கு. ஏன்னா ப்ராப்பர் என்ன இருக்கு மார்க்கெட்? ப்ராப்பரா ஒன் டைம் ஃப்ரேம்ல கீழ வந்துட்டே இருக்கு. கரெக்ட்டுங்களா? இப்போ இங்க ஓப்பன் ஆன மார்க்கெட் என்ன பண்ணலாம்? மண்டே அன்னைக்கு கொஞ்சம் மேல போய்ட்டோ ரிட்டர்ன் வரலாம். அப்படி மேல போயிட்டு ரிட்டர்ன் வரப்போகுது அப்படின்னா நமக்கு எது வரைக்கும் வரலாம்? இந்த லெவல் வரைக்கும் வரலாம். அப்ப அது எந்த லெவலா இருக்கு உங்களுக்கு? 24,500. அப்போ மார்க்கெட்ல என்ன டிசைட் ஆகுது? 24,500ன்றது உங்களுக்கு என்னவா டிசைட் ஆக சான்சஸ் இருக்கு? $24,550. ஓகே. அப்போ 24,600. அப்போ இந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு இப்போதைக்கு வீக்லில என்னது ஒரு சீலிங் மாதிரி தெரியுது. என்னது? 24,550ல இருந்து 24,600 இந்த ரேஞ்ச் வரைக்கும் அப் சைடுல ஒரு சீலிங் மாதிரி தெரியுது. இப்போ நம்ம டவுனா நினைச்சோம்னா. அப்போ உங்களுக்கு அடிஷனலா இன்னொரு கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் நம்ம? டே ப்ரொஃபைலுக்கு போகணும். இப்போ ஷார்ட் டைம் சொல்லுங்க சத்யா. இப்போ ஷார்ட் டைம் ட்ரெண்ட் வந்து நம்ம என்ன பிளான் பண்ணோம்? அப் சைடுக்கு பிளான் பண்ணுமா? டவுன் சைடுக்கு பிளான் பண்ணுமா? மெசேஜ் பண்ணுங்க. கரெக்ட். அப்ப ஷார்ட் டைம் ட்ரெண்ட் என்னவா இருக்கு உங்களுக்கு? இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது டவுனா இருக்கு. ஆனா மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் என்ன வேணாலும் நடக்கலாம். ஓகேங்களா? அப்போ திரும்பவும் மார்க்கெட் ரிவர்ஸ் பேக் ஆகணும்னா நீங்க உங்களோட வியூ எல்லாம் என்னவா இருக்கு? உங்களோட வியூ எல்லாம் இப்போ டவுன் சைடுக்கு இருக்கு. அப்போ உங்களோட வியூவை டவுன் சைடு இப்ப பார்த்தாலும் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போதே நமக்கு தெரியுது. இதே மாதிரி தான் எல்லாருமே அனலைஸ் பண்ணுவாங்க. அப்போ எல்லாரோட வியூவும் வந்து உங்களுக்கு டவுன் சைடு இருக்கும்போது, ஆனா மார்க்கெட் வந்து அப் சைடு போகணும்னு டிசைட் ஆனா இமிடியேட்டா நடக்குங்களா? கொஞ்சம் லாஜிக்கா திங்க் பண்ணுங்க. இப்ப நம்மளோட அப்சர்வேஷன் நம்ம ஒண்ணுமே இல்ல. நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் தான் ஃபாலோ பண்றோம். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு வந்து டவுன் சைடுக்கு தான் இப்ப வெயிட்டேஜ் இருக்கா மாரி தெரியுது. அப்ப நம்ம எல்லாமே டவுன் சைடுக்கு உண்டான ஸ்டாண்ட்ஸ்ல தான் நிக்கிறோம். கரெக்ட்டுங்களா? ஆனா மார்க்கெட் வந்து மேல தான் போகுது அப்படின்னா, உடனே மேல போக முடியுமா? உடனே மேல போக முடியுமா? சொல்லுங்க. லாஜிக்கா சொல்லுங்க. எனி ஆன்சர் ஃப்ரம் யுவர் சைட்? எஸ் ஆர் நோ? நோ சார். ஒரு பேலன்ஸ் வச்சு தான் நோ. போடுறேன். கரெக்ட். போக முடியாது. ஏன்? பேலன்ஸ் ட்ரேட் பண்ணி தான் போடணும். ஏன்னா இந்த இடத்துல என்ன பண்றாங்க? ஆமா. சப்ளைய ஸ்ட்ராங்கா காமிக்கிறாங்க. இப்ப மார்க்கெட் வந்து இங்க பைய ஸ்ட்ராங்கா காமிச்சா ரெண்டுமே என்ன பண்ண முதல்ல? ஒரு பேலன்ஸ் ஃபார்ம் பண்ணி இங்க சப்ளை ஈக்குவல் டு டிமாண்டா மாறி அதுக்கப்புறம் டிமாண்ட் இஸ் கிரேட்டர் தென் சப்ளைன்னு அங்க கான்செப்ட் நமக்கு கிரியேட் ஆன பிறகுதான் மார்க்கெட்டால மேல போக முடியும். கிளியருங்களா? புரியுதுங்களா? இப்ப இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்குன்னு டே சார்ட்ல போய் பார்ப்போம். இப்போ டே சார்ட்டுக்கு 30 மினிட்ஸ் வைக்கிறோம். 30 மினிட்ஸ் வச்சுட்டு மார்க்கெட் ப்ரொஃபைல் டெய்லி ஆர்ட். இப்போ டெய்லி ப்ரொஃபைல் பாருங்க உங்களுக்கு எப்படி தோணுது? டெய்லி ப்ரொஃபைல் எப்படி தோணுது சொல்லுங்க. என்ன பண்ணிட்டாங்க? இந்த லெவல் அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க. நேத்தே வந்து லைட்டா என்ன பண்ணுங்க லெவலை கிளியர் பண்ணி டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த லோவை லைட்டா டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த லோவை டெஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல டிமாண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா மார்க்கெட் என்ன பண்ணும் நமக்கு? அப்சைடு கொண்டு போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை பண்ணும். ஆனா அப்சைடு கொண்டு போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நமக்கு என்ன வேணும்? ப்ராப்பரா நாளைக்கு ஸ்ட்ராங்கான டிமாண்ட் கன்ஃபர்மேஷன் வேணும். அப்ப நாளைக்கு ஸ்ட்ராங்கான டிமாண்ட் கன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும் அப்படின்னா மார்க்கெட் என்னங்க கிரியேட் பண்ணணும்? நாளைக்கு மார்னிங் ஏ பீரியட்ல மார்க்கெட் என்னங்க கிரியேட் பண்ணும் ஏ பீரியட்ல? சொல்லுங்க. ஓடி யார் சொன்னது? கோபியா? ஓகே. ஓடி ஆர் ஓடிடி ஸ்ட்ராங்கா கிரியேட் பண்ணும். அப்ப கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஏ பீரியட்ல ஒரு பையிங் டெயில் கிரியேட் ஆகணும். எக்ஸ்பெக்டேஷன் புரியுதுங்களா? ஒரு பையிங் டெயில் கிரியேட் ஆகணும். அப்புறமா அந்த பையிங் டெயில ஃபாலோ பண்ணி மார்க்கெட் என்ன பண்ண நமக்கு? கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்.
இது நடந்தாதான் அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் நமக்கு கிடைக்கும். இது நடக்கல அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன நடக்கும்? மார்க்கெட்டு ஆக்ஷன் மார்க்கெட் தியரி பிரகாரம் என்ன நடக்கும்? பிரைஸ் என்ன பண்ணும்? ஒன்று செல்லரை தேடி போகும், இல்லைன்னா பையரை தேடி போகும். அது என்ன பண்ணும்? இங்க இருக்கிறவங்கெல்லாம் ஸ்ட்ராங்கான பையர் கிடையாது, இவங்கெல்லாம் மார்க்கெட்டை கொண்டு போக மாட்டாங்க, நான் ஸ்ட்ராங்கான பையரை தேடி போறேன்னு சொல்லிட்டு மார்க்கெட் என்ன பண்ணிடும்? பையரை தேடி போயிடும். அதனால வேலைக்கு ஆக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணும்? பையர் பையர் எங்க இருக்காங்க? நெக்ஸ்ட் பையர் எங்க இருக்கிறாங்க? இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ் ஜோனா மார்க்கெட் இருக்கு. எந்த இடத்துல? இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் ஜோன் இருக்கு. அவ்வளவுதான். இந்த இடத்துக்கு வருவாங்க. புரிஞ்சுதுங்களா? இந்த இடத்துக்கு வந்துருவாங்க. இப்போ உங்களுக்கு மார்க்கெட்டோட கிளாரிட்டி கொடுக்கலாம். எப்படி ஷார்ட் டைம் ட்ரெண்டும் இதுவும் பார்க்கணும்னு சொல்லிட்டு பர்ஃபெக்டா வந்துருவாங்க. பர்ஃபெக்ட்டுங்களா? ஆன்சர் கிடைச்சிச்சிங்களா இந்த வீக்கோட அனாலிசிஸ்? அப்போ நம்ம யாரையும் போய் தேட தேவையில்ல அனலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, நம்ம சிம்பிளா உட்காந்து டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து பார்த்து அனலைஸ் பண்ணாலே நம்மளால என்ன பண்ண முடியும்? மார்க்கெட் ட்ரெண்டை புரிஞ்சுக்கிட்டு நம்மளால ப்ராப்பரா அனலைஸ் பண்ண முடியும். கான்ஃபிடன்ஸ் வருதுங்களா? ஓகே ஃபைன். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். எஸ் 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 சத்யராஜ், டெம்பரவரியா எதுவுமே கன்ஃபார்ம், டெம்பரவரியா அந்த இடத்துல நம்ம வெயிட் பண்ணலாம். ஆனால் டெவலப்பிங் பிஓசி வந்து எங்க பிஓசினால என்னங்க, நீங்கள் ப்ரொஃபைல் படிச்சிருக்கீங்க, பிஓசினால என்னங்க நமக்கு? அந்த இடத்துல வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், மோர் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் தட் ஏரியா. ஸோ மோர் அவர் ப்ரைஸ் இங்கே இருக்கு, ஃபர்ஸ்ட் இந்த இடத்துக்கு வரும்போது இங்கே தானே மோர் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க. இங்கே மோர் பார்ட்டிசிபென்ட்ஸ் யாரு? செல்லரும் இருக்கிறாங்க, பையரும் இருக்கிறாங்க, ரெண்டு பேருமே இருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்த மார்க்கெட் அப்ரோச் பண்ணும்போது இந்த இடம் நமக்கு என்ன பதில் சொல்லணும்? இவர் ஸ்ட்ராங்கா இருக்காரா, இவர் ஸ்ட்ராங்கா இருக்காரா பதில் சொல்லணும். அப்போ பையர் ஸ்ட்ராங்கா இருக்காருன்னா அவர் என்ன பண்ணாரு? புஷ் பண்ணி விடுவாரு. செல்லர் ஸ்ட்ராங்கா என்ன பண்ணாரு? இதை தாண்டி போங்கன்னு வழி விட்டுருவாரு. புரிஞ்சிச்சிங்களா? கிளாரிட்டி கிடைச்சிச்சிங்களா? ஸோ வி கேன் கன்சிடர், எப்படி டே ப்ரொஃபைல கன்சிடர் பண்ணீங்களோ அதே மாதிரி மந்த்லி அண்ட் வீக்லி ப்ரொஃபைலையும் வி ஹேவ் டு கன்சிடர். லாஜிக்கல் தான் எல்லாமே, இல்லை லாஜிக்கலாக தான் நம்ம திங்க் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த அனலைஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். ஓகே, ஸோ டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னா நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் நீங்க கேட்டது வந்து லெட்ஜ். ஓகே, யார் கேட்டது? முகிலன். முகிலன் ஜஸ்ட் நீங்க அட்மிட் பண்ணி பேசுங்க முகிலன். என்ன மாதிரி டவுட் உங்களுக்கு லெட்ஜ்லன்னு கேளுங்க. எந்த இடத்துல? இப்போ நான் இங்கே சார்ட் வச்சிருக்கேன், ஜஸ்ட் நீங்க ஏதாவது இடத்த ஹைலைட் பண்ணுங்க, அந்த இடத்துல இருந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ தட் உங்களுக்கும் கனெக்ட் ஆகும், எனக்கும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், மெம்பர்ஸ்க்கும் இது பெனிஃபிட்டா இருக்கும். முகிலன் தான் கேட்டது. ஆமா, லெட்ஜஸ்ன்னு கேட்டிருக்காரு. சொல்லுங்க முகிலன், ஏதாவது டேட் சொல்லுங்க. ஓகே, டிராவல் மெசேஜ் பண்ணுங்க. இந்த சார்ட் தெரியுதுங்களா? எந்த டேட்ல நீங்க உங்களுக்கு டவுட் கிளாரிஃபை ஆகுது பாருங்க. எந்த மாதிரி லெட்ஜஸ் வேணும்? டே லெட்ஜஸா, மல்டி டே லெட்ஜஸா, இல்ல ப்ரொஃபைல் இருக்க லெட்ஜா? ஓகே, நீங்க பார்த்து டைப் பண்ணுங்க, தென் நான் அனுப்புறேன். அதுக்குள்ள நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் ஏதாவது நீங்க கேட்கலாம். ஓகே, நியூ பிசினஸ் அண்ட் ஓல்ட் பிசினஸ், ஹவு டு டிஃபரன்ஷியேட் லைக் எக்ஸிஸ்டிங் செல்லர் அண்ட் எக்ஸிஸ்டிங். பெரிய பெரிய டாபிக்கா கேக்குறீங்க. ஓகே ஃபைன், சரி. ஓகே, நியூ பிசினஸ் ஓல்ட் பிசினஸ். ஸோ நியூ பிசினஸ் ஓல்ட் பிசினஸ் போது என்னது? மார்க்கெட் வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் ஒரு ரேஞ்சுக்குள்ளவே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா? சிம்பிள். சரி, இது நியூ பிசினஸ் ஓல்டு பிசினஸ் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க இந்த விஷயத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஓகே, இதெல்லாம் இது ஓகேல? இந்த மந்த்லி, வீக்லி, டெய்லி இதெல்லாம் உங்களுக்கு ஓகேனா இமோஜில ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணுங்க. எத்தனை பேர் கன்ஃபார்ம் பண்றீங்க பார்க்குறேன். ஐ திங்க் சத்யராஜ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, ஜெகதீஷ்க்கு ஓகே, ஸ்ரீராம் வித்யா ஓகே, ராஜ்குமார்க்கு ஓகே. ஓகே, நான் டக்குன்னு உங்களை ப்ரெசென்ட் பண்ண சொல்லுவேன், அதுக்கு ரெடியா இருங்க. ஓகேங்களா? ஓகே ஃபைன். ஸோ ஓரளவுக்கு பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு இது புரிஞ்சிச்சு. ஸோ இதை நான் ரப் பண்ணிடுறேன். ஓகே, சி நீங்க நினைக்கிற, நீங்க எப்படி மார்க்கெட் நினைக்கிறீங்கன்னு தெரியல, நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா மார்க்கெட் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுது.
இங்க யார் பண்றாங்க? ஒரு பிசினஸ் பண்றாங்க. பிசினஸ் தான் இங்க யார் இருப்பாங்க? செல்லர் இருப்பாங்க, அப்புறம் பையர் இருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? அப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது? இந்த இடத்த சூஸ் பண்ணிருக்கு. இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணுது? இந்த இடத்துல பையரும் இருக்காரு, செல்லரும் இருக்காரு. 2 பேருமே இருக்கிறாங்க. ஓகேங்களா? இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க? டிரான்சாக்ஷன் பண்றாங்க. ஓகேங்களா? மாறி மாறி டிரான்சாக்ஷன் இவர் செல் பண்றாரு, இவர் பை பண்றாரு, மாறி மாறி டிரான்சாக்ஷன் பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப டிரான்சாக்ஷன் பண்ணிட்டே இருக்கும்போது சடனா என்ன ஆகும் உங்களுக்கு? எய்தர் செல்லிங் மட்டும் உங்களுக்கு நடக்கும், பையிங் நடக்காது. இல்லன்னா பையிங் மட்டும் நடக்கும், செல்லிங் நடக்காது. கரெக்ட்டுங்களா? இதானங்க நடக்கும். இந்த இடத்துல டிரான்சாக்ஷன் பண்ணும்போது. அப்போ அந்த இடத்துல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குது. இப்ப இந்த ரிசல்ட் கிடைக்கும்போது என்ன ஆகுது? இந்த இடத்துல செல்லிங் மட்டும் பண்ணிட்டே இருக்கிறாங்க. பையர் வரவே இல்லன்னா, ஆஸ் பெர் ஆக்ஷன் மார்க்கெட் தியரி பிரகாரம் உங்களுக்கு என்ன பண்ணும்? மார்க்கெட் பையரை தேடி போயிடும். பையர் எங்க இருக்காங்க? இங்க வந்து பையர் ஸ்ட்ராங்கா இருக்காங்களா? இங்க பையர் ஸ்ட்ராங்கா இருக்கா? பையர் தேடி போயிடும். எப்படி? இந்த செல் வால்யூம் விட இங்க செல்லிங்ல ஒரு வால்யூம் இருக்குல்ல. இந்த செல் வால்யூம் விட அதிகமான வால்யூம் எந்த இடத்துல உங்களுக்கு பை வருதோ அந்த இடத்துக்கு மார்க்கெட் போயிடும். அவ்வளவுதான். அங்க சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் அதெல்லாம் அப்புறம். ஓகேங்களா? அது அது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருந்தா அங்க ஸ்ட்ராங்கான பையர் வரட்டும். அது ஸ்ட்ராங்கான டிமாண்டா இருந்தா ஸ்ட்ராங்கான பையர் வரட்டும். அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. அது பாட்டு டிராவல் பண்ணி போயிடும். பிரைஸ் போயிட்டே இருக்கும். எது இங்க போடுற அந்த சப்ளைக்கு ஏத்த மாதிரி சப்ளை விட அதிகமா இருக்கும். என்னது? இங்க கொடுக்குற அந்த பை வந்து என்னவா இருக்கணும்? செல்லிங்கை விட அதிகமா இருக்கணும். அந்த இடத்துக்கு போய் நின்னுடும். அந்த இடத்துக்கு போய் நின்னுட்டு பிரைஸ் என்ன சொல்லலாம்? எனக்கு நல்ல பையர் கிடைச்சிட்டாங்கப்பா. ஓகே. நீ போதும் போதும் உன்னால இதுக்கப்புறம் செல் பண்ண முடியாது. நீ எவ்வளவு செல் பண்ணாலும் இந்த பையர் வாங்கிப்பாரு. நீ முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு செல் பண்ணணும் செல் பண்ணிக்கோன்னு சொல்லி என்ன பண்ணும் அந்த பிரைஸ் சொல்லும். அப்ப அந்த செல் பண்ணி முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணுவாரு? டயர்ட் ஆயிடுவாரு. இதுக்கப்புறம் என்ன பை தான் இருக்கும். அப்போ இவர் வந்து பை பண்ண ரெடி ஆயிட்டாங்க. அப்ப எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு செல் ஆர்டர் இருக்கோ அந்த ஆர்டர்லாம் போய் என்ன பண்ணுவாங்க? அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. தென் மார்க்கெட் என்ன டிசைட் பண்ணும்? செல்லரை தேடி போகும். எங்க செல்லர் இருக்காங்க? இங்க செல்லர் இருக்காங்களா? பிரைஸ் இங்க போகும். இங்க செல்லர் இருக்காங்களா? பிரைஸ் இங்க போகும். இங்க செல்லர் இருக்காங்களா? பிரைஸ் இங்க போகும். அது பாட்டு கனெக்ட் பண்ணிட்டு திரும்ப என்ன பண்ணும்? இங்க இவரோட பையிங் கெப்பாசிட்டியை விட இங்க செல்லிங் கெப்பாசிட்டி எங்க இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த இடத்து வரைக்கும் மார்க்கெட் என்ன பண்ணும்? டிராவல் பண்ணும். போயிட்டு அங்க செல்லிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆனதை வாங்கிட்டு திரும்ப என்ன பண்ணும்? பையரை தேடி வரும். புரியுதுங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது எவ்வளவு பேருக்கு இது புரிஞ்சுது இந்த கான்செப்ட்? ராஜ்குமார் ஓகே, சத்யா ஓகே, எஸ் ஜெகதீஷ், வித்யா ஓகே, நாசர் ஓகே. ஓகே ஃபைன். இன்னும் ஒரு சிலருக்குலாம் இன்னும் புரியலீங்களா? அப்ப என்ன டவுட்னு கேளுங்க. புரியாதவங்க அன்மியூட் பண்ணி கேளுங்க. So price goes down to find down to find buyer. Price goes up to find seller. கிளியருங்களா? இதுதான் இங்க நடக்குது. ஓகே. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா ஒரு ரேஞ்ச் இங்க ஃபார்ம் பண்ணிருக்கு. கரெக்ட்டுங்களா? ஒரு ரேஞ்ச் தானுங்க ஃபார்ம் பண்ணிருக்கு. இங்க இருந்து பிரைஸ் இப்படி போகுது, திரும்ப இப்படி வந்திருக்கு. ஒரு ரேஞ்ச் தானுங்க ஃபார்ம் பண்ணிருக்கு. ஓகே. இந்த ரேஞ்சில இருந்து மார்க்கெட் என்ன பண்ணுது உங்களுக்கு? அவுட் சைடு வெளியில வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல இருக்கிற பையர் அண்ட் செல்லர் என்ன பண்ணிட்டாங்க? அவங்க டிரான்சாக்ஷன் மேக்சிமம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்ப யார் அதிகமா இருக்கிறாங்க? பையர்ஸ் தான் அதிகமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான வால்யூம் என்ன ஆகல? செல்லிங் இங்க கொடுக்க முடியல. அதனால அங்க என்ன பண்றாங்க? கோஸ் அப். செல்லரை தேடி போறாங்க. அப்போ இந்த இடத்துக்கு போறாங்க. செல்லருக்கு கொடுக்குறாங்களா? வாங்கிக்கிறாங்க. திரும்ப இந்த இடத்துக்கு போறாங்களா? செல்லர் கொடுக்குறாங்க, வாங்கிக்கிறாங்க. அப்படியே என்ன பண்ணுங்க? போயிட்டே இருப்பாங்க. கேட்டுங்களா? அப்போ they are go to find new seller. கேட்டுங்களா? அதுதாங்க நியூ பிசினஸ். நீங்க ஒரு பிரான்ச் இங்க வச்சிருக்கீங்க. என்ன சத்யா? நீங்க பிரான்ச் வந்து பெங்களூர்ல வச்சிருக்கீங்க. இந்த பிரான்ச்ல வந்து உங்க ப்ராடக்ட் ஃபுல்லா எல்லா இடத்துலயும் சர்க்குலேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு நியூ பிளேஸை தேடி போவீங்களா? ஏன் போறீங்க? எங்க போறீங்க?
அந்த இடத்துல தான் பையர் இருக்கிறாங்க. போறீங்களா? கரெக்டா இல்லையா? எஸ் சார். அதே கான்செப்ட் தான் இங்க வைஸ் வெர்சா நமக்கு என்ன ஆகுது சார் கிளியர் ஆகுது. பையரா சார் எஸ் செல்லரை சொல்லுங்க தேடி சார். போகல சார். செல்லரை தேடி போகல சார். சொல்றேன் நான் முதல்ல இத சொன்னதான் அது புரியும். ஆமா. வைஸ் வெர்சா. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட் தேவைப்படுது, ரா மெட்டீரியல் வேணும். அப்ப என்ன பண்ணுவீங்க? யாருக்கு உங்களுக்கு செல் பண்றாங்களோ அவங்கள தேடி நீங்க போவீங்க. கரெக்ட்டுங்களா? ப்ரொடக்ஷனுக்கு. இதான் உங்க பிசினஸ் சைக்கிள். இப்போ இந்த இடத்துல நீங்க பை பண்ண ரெடியா இருக்கீங்க. அப்ப யார் யாரெல்லாம் உங்களுக்கு செல் பண்ண ரெடியா இருக்காங்களோ அவங்கள தேடி தான் நீங்க போவீங்க. அப்போ உங்க பிசினஸ் பிளேஸ் மாறுது இல்ல? சிமிலர்லி இந்த இடத்துல நீங்க அதிகமா பை பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க செல் பண்ண ஆரம்பிக்கீங்கன்னா எங்கெங்கெல்லாம் பை பண்ண ஆள் இருக்காங்களோ அவங்கள தேடி நீங்க போவீங்க. கரெக்ட்டுங்களா? இதானுங்க பிசினஸ். இதானுங்க பிசினஸ். அதுக்கு தான் எஃப்ஐ எல்லாம் இங்க வராங்க. இந்தியாவுக்கு வந்து இங்க நிறைய பையர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி அவங்க செல்லர் பண்றாங்க. கரெக்ட்டுங்களா? அதுதானுங்க கான்செப்ட் ஆஃப் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாமே இதுதானே. ஸோ அந்த லாஜிக்ல அப்படியே மார்க்கெட்டை நீங்க பாருங்க. அப்போ உங்களுக்கு நியூ பிசினஸ்னா என்ன, ஓல்டு பிசினஸ்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே சத்யா, ஐ ஆன்சர்ட் யுவர் கொஸ்டின். எனி அதர் பாயிண்ட்? ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இது எப்படி நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு மார்க்கெட் ப்ரொஃபைல்ல நம்ம என்ன பண்ணணும், அந்த டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிடும். இந்த இடத்துல வந்து மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் யார் வந்திருக்காங்க. மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்திருக்கிறாங்களா? மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட் பையரா, செல்லரா, ஷார்ட் டேர்ம் பையரா, லாங் டேர்ம் பையரா அப்படின்ற அந்த கிளாரிட்டி உங்களுக்கு என்ன கிடைச்சிடும். ஓகே, கிளியருங்களா? Any other doubts in this particular point? Okay, Satya, thank you for understanding. Okay, so இன்னைக்கு so far ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்ம கிளியர் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் வேற ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின் தான் நீங்க கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் 5-10 minutes நம்ம வந்து செஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாங்க. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா சப்போஸ் கேட்க முடியலன்னா. ஓகே, எப்படி நிஃப்டி வியூ பார்க்கறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். நியூ பிஸ்னஸ் ஓல்டு பிஸ்னஸ் என்ன பண்ணு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். தென் ஐ வெயிட்டிங் ஃபார் ஒன் மோர் கொஸ்டின். யார்கிட்ட இருந்து? பொம்மை கிட்ட இருந்து. அவர் ஏதோ டேட் ஏதாவது சொன்னார்னா நம்ம அந்த இடத்துல போய் லெட்ஜஸ் என்னன்றதை டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ உங்க நிஃப்டியோட வியூ கிளியரா இருக்குங்களா? என்ன பண்ணணும், மண்டே என்ன பண்ணணும் உங்களுக்கு கிளியரா தெரியுதுங்களா? அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக நம்ம என்ன பண்ணணும், காஷியஸாக ட்ரேட் பிளானை ஃபிக்ஸ் பண்ணணும். ட்ரேட் பிளானை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை ஃபாலோ த்ரூ பண்ணணும். ஸோ மார்க்கெட்டை ஃபாலோ த்ரூ பண்ணுறது வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ அது எப்படி ஃபாலோ த்ரூ பண்ணுறதுன்னு நம்ம எக்ஸிஸ்டிங் டிஸ்கஷனில் நம்ம பேசியிருக்கோம். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க. ஸோ முக்கியமாக உங்களுக்கு என்ன தெரியணும், அந்த டே வந்து எப்படி ஓப்பன் ஆகுதுன்றத பார்க்கணும். இந்த டே வந்து எப்படி ஓப்பன், நெக்ஸ்ட் டுமாரோ டே எங்கே ஓப்பன் ஆகுது, இங்கே ஓப்பன் ஆகுமா, இங்கே ஓப்பன் ஆகுமா, இல்லை கேப் டவுனில் ஓப்பன் ஆகுமா, எந்த இடத்துல உங்களுக்கு ஓப்பன் பிளேஸ் இருக்கு. ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைலோட முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, எந்த இடத்துல மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்றத நீங்க ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ஓப்பன் பிளேஸுக்கு உண்டான பிஹேவியர் என்ன, மார்க்கெட்டோடைய எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் என்ன, மார்க்கெட்டோடைய எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் என்ன, அந்த மார்க்கெட் எக்ஸ்பெக்டட் பிஹேவியரை பேஸ் பண்ணி நம்ம ஒரு பிளான் பண்ணோம். அந்த பிளானை மார்க்கெட் ப்ராப்பரா நமக்கு அக்செப்டன்ஸ் கொடுத்ததுன்னா நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். இல்லை ரிஜெக்ட் கொடுக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், மார்க்கெட் வந்து அன்எக்ஸ்பெக்டட் பிஹேவியரை ப்ரொசீட் பண்ணுது அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ எதெல்லாம் எக்ஸ்பெக்டட் பிஹேவியர், நம்ம வந்து அந்த மந்த்லி டிஸ்ட்ரிபியூஷனில் அனலைஸ் பண்ணோம், அப்புறம் வீக்லி டிஸ்ட்ரிபியூஷனில் அனலைஸ் பண்ணோம், அப்புறம் டே டிஸ்ட்ரிபியூஷனில் அனலைஸ் பண்ணோம். இந்த அனலைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வியூவை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்.
இந்த வியூவை ஃபிக்ஸ் பண்ற இதுதான் எக்ஸ்பெக்டட், நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றது. இதுக்கு அப்படியே அகைன்ஸ்டா மார்க்கெட் பிஹேவ் பண்றதுனா என்னது? அன்எக்ஸ்பெக்டட். ஓகே ஃபைன், சரிங்களா? இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும், ப்ராப்பரா டெய்லி உங்களை ப்ரிப்பேர் பண்ணணும். டெய்லி உங்களை ப்ரிப்பேர் பண்ணி தான் மார்க்கெட்ல நீங்க பார்ட்டிசிபென்ட்ஸா உள்ள போகணும். ப்ரிப்பேர் பண்ணாம நீங்க பார்ட்டிசிபென்ட்ஸா போனீங்க, இப்போ ஸ்டேஜ் இருக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜ் இருக்கு, எது எனி ஒரு ஆடிட்டோரியம், நீங்க காலேஜ்ல படிச்சிருப்பீங்க, ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க, ஓகேங்களா? இல்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், இது வந்து ஒரு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல போய் நீங்க பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க, ஓகேங்களா? இந்த ஸ்டேஜ்ல போய் நீங்க பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நீங்க பெர்ஃபார்ம் பண்ண போறீங்கன்னா நீங்க ப்ரிப்பேர் பண்ணி போவீங்களா, ப்ரிப்பேர் பண்ணாமே போவீங்களா? சொல்லுங்க. இங்க ஆடியன்ஸ்லாம் இருக்காங்க. ப்ரிப்பேர் பண்ண போவீங்களா, ப்ரிப்பேர் பண்ணாம போவீங்களா? ப்ரிப்பேர் பண்ணி தான் போவீங்க. ஏன்? நீங்க தான் யார் இங்க? பார்ட்டிசிபென்ட். கேட்டுங்களா? அப்போ இந்த இடத்துல ட்ரேடிங்ல யாருங்க? நீங்க தானங்க பார்ட்டிசிபென்ட்ஸ். அப்ப நம்ம ப்ரிப்பேர் பண்ணாம போனா நல்லா இருக்குங்களா? அப்போ எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? நம்ம ட்ரேட் ப்ரிப்பரேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்ப ட்ரேட் ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? இந்த பர்டிகுலர் டேவோடைய ஃபெசிலிட்டேஷன் எப்படி இருக்கு? அப்போ இந்த ஃபெசிலிட்டேஷன் வந்து அந்த ப்ரீவியஸ் டேக்கு தகுந்தாப்புல அந்த ஃபெசிலிட்டேஷன் இருக்கா இல்லையா? இப்போ இந்த பர்டிகுலர் 2 டேஸோட ஃபெசிலிட்டேஷன் வந்து மார்க்கெட்டோட டைனாமிக்கை பர்ஃபெக்டா நமக்கு சொல்லுதா இல்லையா? அதுதான் நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய ப்ரிப்பரேஷன்ல கிளியரா இருக்கும். அதுதான் நம்ம என்ன பண்ணோம், மந்த்லி, வீக்லி, டெய்லில பண்ணோம். இந்த மாதிரி நீங்க ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ஐடியாஸ் இருக்கும். அதுக்கேத்த மாதிரி ப்ராப்பரா நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் என்ன பண்ணணும், மார்க்கெட்ல பார்ட்டிசிபென்ட்ஸா நீங்க என்ன பண்ணணும், உள்ள வரணும். அப்பதான் உங்களால என்ன பண்ண முடியும், பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். புரியுதுங்களா? நீங்க இத திங்க் பண்ணுங்க. நீங்க ஒரு பார்ட்டிசிபென்ட் இன் தி மார்க்கெட். நீங்களும் ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபென்ட் இன் தி மார்க்கெட். கிளியருங்களா? இந்த மைண்ட் செட் உங்களுக்கு வரணும். இந்த மைண்ட் செட் உங்களுக்கு வந்தாதான் நீங்க ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க, குட் பெர்ஃபார்ம் கொடுப்பீங்க. இந்த குட் பெர்ஃபார்ம் தான் உங்களுக்கு என்ன, உங்களுக்கு ப்ராஃபிட்டா வரும். ஓகேங்களா? இதே ப்ரிப்பேர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்க குட் பெர்ஃபார்ம் பண்ணி ஆனா ஸ்டேஜ் உங்களுக்கு காம்படிட்டா இருக்குன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு அட்லீஸ்ட் இஸ் எ குட் பெர்ஃபார்மர் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட்டாவது கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணோம், ப்ரிப்பேர் பண்ணி பாட்டு நம்ம பெஸ்ட்டை இங்கே கொடுக்கணும். அப்போ நம்ம பெஸ்ட்டை நம்ம கொடுக்கறதுனா என்னது, கண்ணா பின்னா நீ என்ட்ரி போட்டுட்டு உக்காந்துருக்கிறது கிடையாது. மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு தகுந்தாப்புல நம்ம என்ன பண்ணோம், நம்ம ட்ரேட் செட்டப்பை பிஹேவியர், மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் மீன்ஸ் வாட், மார்க்கெட் பிஹேவியரை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். இந்த மார்க்கெட் பிஹேவியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கான ப்ராசஸ் தான் என்னது நமக்கு ஹெல்ப் பண்ணுது, மார்க்கெட் ப்ரொஃபைல் ஹெல்ப் பண்ணுது. சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சதுங்களா? ஓகே, ஸோ இந்த கிளாரிட்டியோட நான் நிறைவு செய்கிறேன். இதுக்கப்புறம் நீங்க பேசலாம். நீங்க பேசி முடிச்சோன்னா நம்ம இன்னைக்கு செஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. எஸ் நாசர் சார், ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க. சார் 3 நாளுக்கு முன்னாடி ஒரு சிங்கிள் பிரிண்ட் இல்ல சார், ஒரு அனாமலி. கரெக்ட் சார். நம்ம காணல சார் இங்க. இருக்கு. ஓகே ஓகே சார். டிபிஓ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணா அது வராது. அனாமலிஸ் இருக்கு. ஓகே 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 சார். எனக்கு அந்த இதுல வந்து கிரீன் கலர் அண்ட் ரெட் கலர் அந்த காம்பினேஷன் வராது. ரெண்டுத்துக்குமே ஒரே சிங்கிள் பின் கலர் தான் கொடுக்கும் கோ சார்ட்ல. அதனால நான் வந்து கிரே கலரா வச்சிட்டேன் சார். எனக்கு அமி புரோக்கர் பார்த்தாலே எல்லாமே தெரியும்ல சார், இதுக்கு வராது இனியும். வெரி குட் வெரி குட். அதான் ஒருத்தருக்கு ஒரு சிஸ்டம் செட் ஆயிடும். அந்த சிஸ்டம் கிரிப்பா அவங்க யூஸ் பண்ணிக்கணும். அது பெர்ஃபெக்ட்டா செட் ஆயிடுச்சு சார். வெரி குட். இதுக்கு இப்போ ட்ரை பண்ணி கொண்டு இருக்கு. இது அனலைஸ்க்கு நல்லா இருக்கும். கோ சார்ட் வந்து அனலைஸ்க்கு நல்லா இருக்கும். நம்மளுடைய வியூவர்ஸ்க்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பின்ன அந்த மாதிரி மொபைல் அந்த ஜாப் ഒക്കെ
போயிருக்கிறதுக்கு பெஸ்டா இருக்கும். எங்க நம்ம டிராவல் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் கோ சார்ட் ஆமா நமக்கு சார், ஹெல்பிங்கா ஆமா இருக்கு. சார். ஓகே. Help சாஃப்ட்வேர் பேஸ்டு போகும்போது அதுல நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. அதுக்கு நமக்கு கொஞ்சம் டிபெண்ட்ஸ் அப்பான் த ரெஸ்பெக்டிவ் ட்ரேடரோட ரெக்குயர்மெண்ட். அவங்கவுங்க ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்தாப்புல மார்க்கெட் யூஸ் பண்ணிக்க வேண்டியது. ஓகே, இப்போ ட்ரேட் ப்ரிப்பரேஷனோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சிங்களா? ஸோ இதை நீங்க இந்த வீக் கண்டினியூ பண்ணுங்க. கண்டினியூ பண்ணிட்டு உங்க சேலஞ்சஸ் சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீக் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஏதாவது பாயிண்ட்னா நீங்க ஹைலைட் பண்ணலாம். தென் வி க்ளோஸ் ஃபார் த டே. ஓகே, வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஏதாவது நடந்துச்சா இந்த வாரம்? நெக்ஸ்ட் வீக் என்னென்னலாம் ஈவெண்ட் இருக்கு? பட்ஜெட் இருக்கா? முக்கியமான ஈவெண்ட் சார். பட்ஜெட் பார்த்திருக்கு. பட்ஜெட் இருக்கு. அந்த முக்கியமான நாளுக்கு ஈவெண்ட் வெயிட் பண்ணி இருக்கு சார். முக்கியமான ஈவெண்ட் என்ன இருக்கு? நமக்கு பட்ஜெட் இருக்கு. ஸோ பட்ஜெட் ஈவெண்ட் ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ப்ராப்பராக நீங்கள் மார்க்கெட் அனலைஸ் பண்ணி ஒரு பிக் குவான்டிட்டிலாம் ட்ரை பண்ணாதீங்க. மோஸ்ட்லி ஈவெண்ட் டைவை அவாய்ட் பண்ணுறது பெட்டர்னு என்னுடைய மென்டர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஆனால் இப்போலாம் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு 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 ஸ்மால் குவான்டிட்டியில் நீங்கள் போங்க. வந்தால் வரட்டும், ப்ராஃபிட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ரிஸ்க் எடுத்து நீங்கள் இது பண்ணீங்க. ஏன்னா மார்க்கெட் அன்றைக்கி பட்ஜெட் டேனா அந்த ஒரு நாளோட மார்க்கெட் முடிய போகிறது கிடையாது. வி ஹேவ் மோர் டேஸ், 365 டேஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த பட்ஜெட் டே ஒரு நாள் தான் போயிட்டு எல்லாத்தையுமே தூக்கிட்டு வர முடியுன்றலாம் கிடையாது. ஒரு ஸ்மால் குவான்டிட்டியில் நீங்கள் உங்களுடைய வியூ பிரகாரம் போங்க. இஃப் ஆர் கிஃப்டட் வில் கெட் த குட் ரிட்டர்ன். ஓகேங்களா? இல்லையா ஒரு ஸ்மால் லாஸோட அன்றைக்கி டே முடிஞ்சிடும், நிம்மதியாக போயிடும். அடுத்த நாள் பெட்டர் ட்ரேடாக போயிடலாம். சரிங்களா? ஸோ பிக் குவான்டிட்டிலாம் இது பண்ணாதீங்க. அது என்னுடைய அட்வைஸ். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ பட்ஜெட் வந்து ஒரு பெரிய ஈவெண்ட் இருக்குது, அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. சேம் டைம் அந்த வீக்ல தான் நமக்கு எக்ஸ்பைரியும் இருக்கு, அதையும் மைண்ட் வச்சுக்கணும். மந்த்லி எக்ஸ்பைரியும் ரெண்டுமே மென்டர் குரூப்ல எல்லாரும் அந்த மாதிரி இருக்கும் சார். யாருமே கரெக்ட் ஒண்ணுமே பண்ணாது. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஐ திங்க் தட்ஸ் ஆல் ஃபார் த டே. ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் ஜாயினிங். ஓகேங்களா? மெசேஜ் போடுங்க குரூப்பில், எந்தெந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் வில்லிங்காக இருக்கீங்கன்னு மெசேஜ் போடுங்க. அதில் ஒரு டாப்பிக்கை செலக்ட் பண்ணி நம்ம செஷன் பண்ணுவோம். அது கூடவே உங்களோட டவுட்ஸ் கிளியரிங் செஷனாக யூட்டிலைஸ் பண்ணுவோம். ஸோ வெரி குட். ஐம் சி 15+ பார்ட்டிசிபென்ட்ஸ் இன்னைக்கு வந்திருக்கிறது நல்லாவே இருக்கு. ஓகே, தேங்க்யூ வித்யா மேடம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. டேக் கேர். Thank you, sir. பை. Thank you.